இந்த பட்ஜெட் குறித்த உங்கள் முதல் கருத்து எப்படி இருந்தது சார் பட்ஜெட்? அதாவது இது பட்ஜெட்டை பொறுத்த அளவுல ஒரு கண்டினியூட்டியா தான் பார்க்கிறேன். 10 ஆண்டுகளாக இந்த இந்த அரசு இது வந்து 3வது என்டிஏ 3, அதாவது இந்த இந்த இதுல என்டிஏ 3ல வந்து இந்த கண்டினியூட்டி பட்ஜெட்ல காணப்படுகிறது. அந்த ஃபோக்கஸ், அதாவது அடுத்த கட்ட நகர்வு பொருளாதாரத்திற்கு இப்போ நேற்றைக்கு எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 6.3 6.8 அப்படிங்கிற ரேஞ்சில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இது இந்த இந்த வளர்ச்சிக்கு வந்து நம்ம அந்த விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய 2047 வைத்திருக்கக்கூடிய இலக்கிற்கு இந்த இந்த வளர்ச்சி நிச்சயமாக போராது. 6.5% அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக அது அந்த அந்த வளர்ச்சி பத்தாது. நமக்கு 9-10% இரட்டை இலக்க சதவீதத்துல வளர்ந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை எட்ட முடியும். அது சுலபம் அல்ல. அதற்கு உண்டான உட்கட்டமைப்பு வசதிகள், அதற்குண்டான சூழல், முதலீடுகள், தொழில் முதலீடுகள், அது உள்நாட்டு முதலீடுகளோ இல்ல வெளிநாட்டு முதலீடுகளோ, இது வருவதற்கான சூழல் சரியாக அமைந்தால் மட்டும்தான் அது போன்ற இலக்குகள் வந்து நம்ம எட்டுவதற்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதுக்கான ரியலிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர்களுடைய ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெண்டிங், அதாவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேக் இன் இண்டியா, இது போன்ற விஷயங்கள்ல அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது கண்டினியூட்டி இந்த பட்ஜெட்லயும் பார்க்கிறேன். கூடுதலாக இந்த தனிநபர் வருமானத்துல வந்து 12 லட்சம் அப்படிங்கிற, அது இன்னும் ஃபைன் பிரிண்ட் பார்க்கணும். பட் ஆஸ் இட் இஸ் 12 லட்சம் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்தியா பாரம்பரியமாகவே ஒரு சேமிப்பு சார்ந்த நாடுதான். செலவினங்கள், அதாவது கன்சம்ஷன், நுகர்வு திறன் அதிகரித்திருந்தாலும் நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த தனிநபர் வருமானம் மாறுதல்களால 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, சேமிப்பு அதிகரிக்கும். மிடில் கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸ் இந்தியாவுடைய பேக் போனாக பார்க்கப்படுகிறது. 60% கிட்டத்தட்ட இந்த இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பாப்புலேஷன்ல 60% மிடில் கிளாஸாக இருக்கும். அவர்கள் தான் இந்த பேக் போன் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து இந்த கூடுதல் இந்த வருமான வரி இந்த சலுகை அப்படிங்கிறது அவர்களுக்கு சேமிப்பாக கைகளிலே போய் சேரும். அப்போ அவங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அதை முதலீடு செய்யலாம். இல்லைன்னா இன்னொன்று, அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான செலவினங்களில் ஈடுபடலாம். அதாவது வீடுகளுக்கு டிவி வாங்குவது, இது போன்ற விஷயங்கள். 2 வீலர் வைத்திருந்தால் அவர்கள் கார் வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். இது போன்ற வாழ்க்கை தரன் உயர்த்துதல் ரீதியான கன்சம்ஷன் அப்படிங்கிறது உயரும். இது இரண்டுமே நல்லது பொருளாதாரத்துக்கு. அதாவது அவர்கள் முதலீடு செய்தாலும் நாட்டிற்கு நல்லது, செலவினங்கள் செய்து வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கான செலவினங்கள் செய்தாலும் அது பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அடிப்படையிலேயே இந்த சொல்லுங்க முடிச்சிருங்க. சொல்லுங்க, அவ்வளவுதான். இதான் இந்த பட்ஜெட்டோடைய கண்டினியூட்டி நான் பார்க்கிறேன். நான் இந்த அரசுடைய 10 ஆண்டு காலம். சொல்லுங்க. இல்லை, என்னுடைய கேள்வி, இந்த புதிய வருமான வரி திட்டத்திற்கு கீழே நீங்கள் இந்த 12 லட்சம் உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய அம்சமாக, ஏன்னா 1 லட்சம் வாங்கினா கூட நீங்கள் வருமான வரி கட்ட தேவையில்லைன்றது வந்து உண்மையிலேயே வரவேற்க மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, பழைய வருமான திட்டத்தில் இந்த 80C போன்ற பிரிவுகளில் வந்து இந்த சேமிப்பும் பழக்கத்தை வந்து ஊக்குவிக்க வகையில் பல திட்டங்கள் இருந்தது. இதனால் கட்டாயம் வரி விலக்கு வாங்கணுன்றதுக்காகவே சேமிப்பை செஞ்சு இந்த சேமிப்பு பழக்கம் என்னை போன்ற நடுத்தர வயதினர் எல்லோருக்கிட்டையும் இருந்தது. ஆனால் இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு இந்த புதிய வருமான வரி திட்டத்தில் இந்த சேமிப்பு பழக்கம் என்பதே இல்லாத ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறதோ, இந்த பழக்கமே இல்லாமல் போயிடுமோ, சேமிப்புன்ற பழக்கமே இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு எண்ணத்தை, அச்சத்தை ஏற்படுத்துது. இது நான் மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி இங்கே பங்கேற்ற பொருளாதார சிலரும் இந்த கருத்தை முன் வச்சாங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ அந்த 80C போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு 30-40 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கு, பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு. பட் இதெல்லாம் என்னுடைய அனுமானமே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த 80C போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் போகுங்கிற அனுமானம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எனக்கு இருந்தது. எதனால அப்படின்னா, ஒரு மெச்சூரிட்டி வரும்போது, இது வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத காலத்துல இந்த 80C வந்தது. அதாவது சேமிப்பு வந்து இருக்கணும், உங்களுடைய சம்பாதிப்புல வந்து சேமிப்பும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு அரசாங்கம் இது போன்ற சலுகைகள் மூலமாக சேமிக்க ஊக்குவித்தல் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருந்தோம். பட் இப்போ வந்து அந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியிலேயே இருக்கு. அவர்கள் எந்த அளவுக்கு சேமிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து டிபேட்டபிள். அது வந்து நமக்கு சரியான ஒரு அனுமானம் இல்லை. பட் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த சலுகைகள்லாம் கட்டாயம் நீக்கப்படும்.